கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைய தினம் என்டிஏ கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்ல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி திமுக அரசை கண்டிச்சு ஒரு போராட்டம் நடத்திருந்தாங்க. இதனுடைய தொடர்ச்சியா பார்த்தோம்னா திண்டுக்கல், விழுப்புரத்தில் நடந்த போராட்டத்துல சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. ஆனா எங்களுடைய கனவா நயன்தாரா இருக்கு. அதை நீங்க செஞ்சு தருவீங்களான்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தோம்னா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு கூட சேலையெல்லாம் கொடுக்குறீங்க, பாவாடெல்லாம் எப்ப கொடுப்பீங்கிற மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க வகையில ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. திரையுலகம் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு மகளிர் அமைப்பு உள்ளிட்ட பெண்கள் அமைப்புகள்லாம் தொடர்ந்து கண்டிச்சுட்டு வராங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது கூட வாய் திறக்காத சூழல் தான் நம்ம பார்க்க முடியாது. எப்படி பாக்குறீங்க? சி.வி. சண்முகத்தை உடனடியா கைது செய்து குண்டாஸ் அடைக்கணும். இதான் என்னுடைய கோரிக்கை. தமிழ்நாடு அரசுக்கும், தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுக்கும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும், திமுக அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நீங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாம் பாக்காதீங்க. தயவுசெய்து தூக்கி அடிச்சு உள்ள வைங்க தயவுசெய்து. ஏன்னா சரக்கை போட்டு, கஞ்சாவை போட்டு, போதையை போட்டு, சிகரெட்டை போட்டு, எதையாவது ஒண்ணு போட்டு உளர வேண்டியது, எங்கிட்டாவது போய் வாந்தி எடுத்து தொலை வேண்டியது, எதையாவது ஒண்ணு பேசி தொலை வேண்டியது, மேடை கிடைச்சு மை கிடைச்சா அந்த சி.வி. சண்முகமும் திண்டுக்கல் சீனிவாசனும் பைத்தியக்காரங்கமா ஏதாவது உளருது. ரெண்டுமே அரசியல் தண்டகர்மாந்திரம், தண்ட சோறுங்க அரசியல்ல. ரெண்டு அரசியல்ல ஒரு சாதனம் ஒண்ணும் இந்த சமூகத்துக்கு பண்ணது கிடையாது தமிழ் சமூகத்துக்கு. இதுங்க ரெண்டுமே தமிழ் சமூகத்துக்கு பிடிச்ச சாபக்கேடு தான் என்னைய பொறுத்தவரை. ஏன்னா ஏன் இவ்வளவு கடுமையா பேசுறேன்னா, யோசிச்சு பாருங்க தோழர். நீங்க எங்க பாருங்க, நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது புரியுது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது புரியுது உங்களுக்கு. நீங்க இப்படி போற போக்குல உட்காந்து நயன்தாரானுக்கு வேணும்னா என்ன அர்த்தம்? நயன்தாரா எதுக்கு வேணும்ன்றப்ப நீ எதுக்கு வேணும்ன்ற நயன்தாராவை? நான் என்ன சொல்றேன்னா, நயன்தாரா அவர்கள் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வாங்க. செருப்பு விலகமாத்த எடுத்து இவங்க அடிங்க தயவு செய்து. நீங்க இந்த மாதிரி பண்றாங்க, இப்ப உங்களை பேசுறாங்க பாருங்க நயன்தாரா. நான் ஒரு நயன்தாரா ஃபேன் தான். எனக்கு இப்ப கோவம் வரதான் செய்யுது எனக்கு. ஏன்னா ஒரு ரசிகனாவும் நான் கோவப்படுறேன். ஏன்னா அந்த அம்மா அடிக்கணும், விலகமாத்த செருப்பு கொண்டு அடிச்சாதான் நீ திருந்துவாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க தோழர், நயன்தாரா எனக்கு வேணும்னா என்ன என்ன நோக்கத்தை நீ சொல்ற? நீ அப்ப நீ என்ன பேச்சுது? ஒரு நடிகை இப்படித்தான் பேசுவியா? ஒரு பெண் அப்படித்தான் பேசுவியா? பெண் அப்படி அநாகரிகமா பேசுவியா? இதான் நாகரிகம். இது நாகரிக அரசியலா? அது ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கிற, ஏன்னா எம்பி, ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கிற, எம்எல்ஏவா இருந்திருக்கிற விழுப்புரத்துல, நீ ஒரு விழுப்புரம் மாவட்ட செயலாளர் அதிமுகல இப்படி பேசிட்டு இருக்கிற நீ பாட்டுக்கு உன் வாய்ப்பு வந்தபடி. இது என்ன தோழர் பேச்சுது? நயன்தாரா எனக்கு வேணும், எனக்கு கனவு. நயன்தாரா கனவுல என்ன கண்ட நீ நயன்தாராவோட? இப்ப எவ்வளவு கப்சியா பேசிருக்காங்க பாருங்க. ஏன்னா இது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. மகளிர் சங்கம், மாதர் சங்கங்கள், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு டிஜிபி, தமிழ்நாடு காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்கணும். குண்டாசை போட்டு சி.வி. சண்முகத்துக்கு உள்ள வைக்கணும். சும்மா வரக்கூடாது. நயன்தாரா அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இல்ல தொடர்ந்து கண்டனங்கள்லாம் தெரிவிச்சுட்டு வராங்கல்ல. கண்டனம் தெரிவிக்கிறதுலாம் என்ன யூஸ் இருக்குது? ஏன்னா இவங்க இந்த அதிமுக, RSS, பாஜக கூட அந்த கூட்டணி இருக்காங்க பாருங்க. இந்த இந்தியில இருக்கவங்க ஃபுல்லா பெண்கள் இப்படிதான் பேசுறான். இந்த குருமூர்த்தியில இருந்து நீ RSS காரன், பாஜக காரன் ஃபுல்லா பெண்கள் என்ன பண்றான், எப்படி பேசுறான்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்ப அந்த கூட்டணி இவங்க சேர்ந்தனால, என்டிஏல இருக்கனால இவங்க அதே மாதிரி பேசுறாங்க. நயன்தாரா வேணும் அப்படின்றதெல்லாம் என்ன பேச்சுது? நயன்தாரா அவர்கள், நான் கோரிக்கை வைக்கிறேன் நயன்தாராக்கு, இந்த வீடியோ பகிரப்படணும். நயன்தாரா அவர்கள் பகிரப்படணும். விக்னேஷ் சிவன் இதை பார்க்கணும். ரெண்டு பேரும் சட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்க. சி.வி. சண்முகத்துக்கு மேல கேஸ் போடுறீங்க ஹைகோர்ட்ல. நீங்க மான நஷ்ட வழக்கு போடுறீங்க, டிஃபமேஷன் போட்டு பல கோடி கேட்கறீங்க சி.வி. சண்முகத்துல இருந்து. ஏன்னா இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா தோணுது? நடிகர் சங்கம் கண்ணன் தெரிவிச்சிருக்காங்க. வரவேற்கிறேன். நான் நடிகர் சங்கத்தை பாராட்டுறேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தை, விஷாலு, கார்த்திக், கருணாஸ், பூச்சிமுருகன் தோழர்லாம் நான் பாராட்டுறேன். நாசர்லாம் கண்ணன் அறிக்கை போட்டிருக்காங்க. நான் பார்த்தேன், நான் படிச்சு பார்த்தேன். நான் தயவு செய்து நயன்தாரா அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். சட்ட நடவடிக்கை எடுங்க, கேஸ போடுங்க, லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க. சி.வி. சண்முகத்துக்கு விடக்கூடாது. சி.வி. சண்முகத்துக்கு மேல சி.வி. சண்முகம் நீ ஒழுங்கா பேசினா அரசியல் இல்ல, அரசியல் வெளியே போனீங்க. தயவு செய்து நீ அரசியல் இருக்காது என்னை பொறுத்தவரை. ஏன்னா நீ பாட்டு சரக்க போட்டு, கஞ்சா போட்டு, இந்த நம்பர் தானே ஜெயலலிதா செத்து இது பண்றாங்க, அடக்கம் பண்றாங்க. ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் மெரினா பீச் அடக்கம் பண்ணும்போது செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாரு. சிரிச்சுட்டு கிடந்தா இருந்தாலும் அந்த அம்மாவை அடக்கம் பண்ணும்போது தோழர், அடுத்து போதையை போட்டு, சரக்க போட்டு, சின்னம்மா தான் எங்களுக்கு எல்லாமே, சின்னம்மா தான் சிஎம் ஆனும், சின்னம்மா தான் அதான் இதானும் பேசினாரு. போதை தெரிஞ்சவனா டக்குன்னு எடப்பாடி தான் ஜிஎம்னாரு, OPS தான் சிஎம்னாரு. சி.வி. சண்முகம் பெரிய தத்ரீயமா இருக்கும் போல தமிழ்நாட்டுக்கு. மனுஷனா நீ எல்லாம் நினைக்கிற மிருகமா மனுஷனா? அண்மையில உங்களுக்கு தெரியும், திரிசா குறித்து கூட திரிசா வீட்டுல இருந்து விஜய் அவர்கள் வெளியே வரணும் ஒரு கருத்தை நயனா நாயந்தன் சொல்லியிருந்தாங்க. தற்போது அதிமுக இருந்து இந்த குரல் வர்றது நம்ம எப்படி பார்க்கலாம்? அதான் சொல்றேன், இந்த RSS, பாஜக இவங்க எல்லாமே இப்படி மைண்ட் செட்லயே தான் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி பெண்கள் எப்படி பேசுறது, அந்த கருத்தியல் அப்படிப்பட்ட கருத்தியல் தானே. நீங்க மனுஸ்மிருதி எடுத்துக்கோங்க, இந்த RSS, அந்த பிஜேபி, அந்த சனாதன அந்த கருத்தியல், அந்த பார்ப்பனிய கட்டமைப்பே பாத்தீங்கன்னா பெண்களை ஒரு போக பொருளாவும், ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட் ஆகும், ஒரு விதமான பெண்களை ஒரு ஆபாசமா தான் அவங்க அப்படிதான் பேசுறாங்க. எல்லா இடத்தையும் ஓப்பனா பேசுறாங்க. இப்படின்னே ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குமா இல்லையா? ஒரு பெண்கள் இப்படி பேசக்கூடாது பொதுவெளியில,
பப்ளிக்ல பேசிட்டு இருக்கோம், பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்கோம், ஓப்பன் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கோம். பல பெண்கள் இருக்கிறாங்க. என்ன இது எனக்கு உண்மை புரியல. அவையும் அதான் சொல்ல, பெண்களை அவங்க அப்படிதான் பாக்குறாங்க, சீப்பா தான் பாக்குறாங்க. பெண்களை வந்து ஒரு அடிமையா பாக்குறாங்க. அந்த அந்த மனநிலை தான் வெளிப்படுது இவங்க பேச்சுல. இப்ப நயன்தாரா வேணும்னா எதுக்கு வேணும்னு சொல்ல சொல்லுங்க சிவி சண்முகத்தை. தைரியமான ஆளா இருந்தா சிவி சண்முகத்தை எதுக்கு வேணும்னு சொல்ல சொல்லுங்க நயன்தாரா. இல்ல மன்னிப்பு என்ன பேச்சு? கேட்டார்ல, அது தெரியாம வந்துச்சு, தெரியாம வந்துச்சுன்னு மன்னிப்பு ஒரு கேட்டா கருத்து நாங்க இருக்கு. விட மாட்டோம். நீ இப்ப மட்டும் இல்ல, நீ காலங்காலமா அப்படிதான் பேசிட்டு இருக்க. நீ இப்ப நயன்தாரா பேசுவ, அப்புறம் திரிஷாவை பேசுவ, அதுக்கப்புறம் வந்து இப்ப புதுசு புதுசா வந்திருக்கவங்க எல்லாரும் நீ பேசுவ. இப்போ நான் விடக்கூடாது. எனக்கு வந்து குண்டாஸ் போட்டு தூக்கி உள்ள வைக்கணும். மாதர் சங்கம் போராடணும். மகளிர் சங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுல மகளிர் சங்கம், இந்திய மகளிர் சங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க எங்க வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் எங்க? இந்த 2 பேர் சங்கிகள் இருப்பாங்கல்ல, பொம்பளைங்க, சங்கி பொம்பளைங்க, அவங்க எல்லாம் எங்க? இந்த புரட்சிகரமா கத்துவாங்க சில பேரு. இந்த சங்கி குரூப்ல இருப்பாங்க சில பொம்பளைங்க, புரட்சிகரமா இல்ல கத்தி அவங்க கிடப்பாங்க. கட்சியில அண்மையில சேர்ந்த பெண்ணிய போராளியா சொல்லக்கூடிய காளியம்மாளவே காணோம் இன்னும். கோகுலேந்திராவை காணோம், காளியம்மா, வளர்மதி அவளை காணோம். அதி இப்ப அதிமுக லீலா அதிமுக மார்டின் கூட காளியம்மாங்க. வந்துட்டாங்க. அதான் தோழர், ரீனா மார்டின், காளியம்மா, அப்புறம் வந்து கோகுலேந்திரா, வளர்மதி, அப்படி நீங்க வாங்க பாஜக வாங்க. நடிகைகள் இருக்காங்க, நமிதா, குஷ்புலாம் எங்க போச்சு? குஷ்பு தானே இருந்தது, மெம்பரா இருந்தது மகளிர் சங்கத்துல, மகளிர்ல ஆல் இந்தியா மகளிர் உமன்ஸ் கமிஷன்ல. இப்ப வரைக்கும் அவங்க குஷ்பு எங்கம்மா போன? குஷ்பு, குஷ்பு வா வா சுகுவா லைனுக்கு வாணிமா. குஷ்பு, குஷ்பு வந்து பேசுமா அப்ப நீ? இப்ப அதான் சொல்றேன், இவங்க கேவலமானவங்க தோழர். இவங்க எல்லாருமே, இவங்க எல்லாருமே பெண்கள் இப்படிதான் தோழர் பண்றாங்க. இந்த அண்ணாமலை நயனா எங்க போனீங்கப்பா எல்லாருமே? இல்ல அவங்க எங்க போனாங்கன்னு சொன்னாலும், இந்த கருத்து ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் பார்த்தோம்னா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் ஒரு சர்ச்சையான பேச்சு பேசுறத எப்படி பார்க்கலாம்? அதான் தோழர், அவங்க சேர்ந்த சேர்க்கை சரியில்லை. அப்ப இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் அவங்க நம்ம வரும். பொம்பளைகள் அப்படிதான் பாப்பாங்க. பாவாடையை காணா, சேலையை காணா, சேலை மட்டும் கொடுத்தா போதுமா, பாவாடை மட்டும் கொடுத்தா போதுமா, ஜட்டி கொடுத்தா போதுமா, இப்படிதான் பேசுவாங்க. வேற வழி இல்ல. ஏன்னா கோரிக்கை இவங்க வைக்கிறாங்க. ஆபாசமானவங்க தான். இவங்க ஆபாசமானவங்க தான். திண்டுக்கல் சீனிவாசனும் இந்த சிவி சண்முகம் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு. இது வந்து பீட மாதிரி தான். இது எல்லாமே இது நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, இது 2 நாளா வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த பிரோஜனம் கிடையாது. அமைச்சர் வந்து இது எதுவும் சாதிக்கல. எதையாவது ஒண்ணு சரக்க போட்டு கஞ்சாவை போட்டு பேச வேண்டியது. பேசிட்டு அப்புறம் எல்லாரும் விளக்கமாத்த கொண்டு செருப்பு கட்டி அடிச்சோன்னா ஐயோ ஐயோன்னு பதட்டி மன்னிப்பு கேட்க வேண்டியது. இதான் நடந்துகிட்டு இருக்கு காலங்காலமா. நான் அதான் சொல்றேன், தயவு செய்து சிவி சண்முகமும் திண்டுக்கல் சீனிவாசன் அரசியல் விட்டு விலகிறீங்க. நீங்க தயவு செய்து 2 பேரும் அரசியல் இருக்காதீங்க என்னை பொறுத்தவரை. ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தோழா. இது வந்து ரொம்ப தவறு. ஒரு பெண்ணை வந்து இப்படி கொச்சப்படுத்தியா பேசுவீங்க ஓப்பனா? அதுவும் நயன்தாரா வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார், அவங்க ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் அவங்க தமிழ் சினிமால, இந்தியன் சினிமால. அவங்களை இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. நான் திரும்பியும் சொல்றேன், நயன்தாரா அவர்கள் விக்னேஸ்வரன் நடவடிக்கை எடுக்கணும். நயன்தாரா ரசிகர்கள் சும்மா விடாதீங்க, சும்மா விடாதீங்க, போராட்டம் பண்ணுங்க, பெரிய பிரச்சனை பண்ணுங்க. இப்படியே நீ விடாதீங்க தயவு செய்து. ஏன்னா இதை நயன்தாரா அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். சட்ட நடவடிக்கை எடுக்கணும். மாநில ஹைகோர்ட்ல போட்டு டிஃபமேஷன் சூட் போடணும். போட்டு அவங்க காஸ்ட் வாங்கணும், காம்பன்சேஷன் வாங்கணும். ஒரு 5 கோடி 10 கோடி வாங்க தயவு செய்து. அப்பதான் சிவி சண்முகம் அடங்குவான். இல்லைன்னா இப்படியே பேசிட்டு கிடப்பாங்க. என்ன இப்ப திண்டுக்கல் சீனிவாசனுக்கு என்னன்னா, ஏதாவது ஒண்ணு வளருது. என்னன்னா அம்மா தயிர் சாதம் சாப்பிட்டாங்க, இட்லி சாப்பிட்டாங்க அப்படின்றது திடீர்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் பெட்டி கேட்கறாங்க, 500 கோடி கேட்கறாங்க எம்எல்ஏ சீட் எம்பி சீட்டுக்கலாம். அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது. எதையாவது ஒண்ணு வளருது திண்டுக்கல் சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் வந்து பெரிய தக்கூரி. இது சிவி சண்முகம் பெரிய தக்கூரி. 2மே போதை, கஞ்சா கஞ்சா குரூப். புரியுதா உங்களுக்கு? சரக்கு டாஸ்மாக் போகாம இருக்காதுங்க 2ம். அதான் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கோம். திண்டுக்கல் சீனிவாசன் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசுவார். திண்டுக்கல் அந்த அம்மா பேர் வந்து லதா மங்கேஷ்கர் தானே அப்படின்றது. வேற ஒரு பாடகையை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க, லதா மங்கேஷ்கர். அது வட இந்தியால இருக்கு, அது பேரை சொல்றது. அப்புறம் ஒரு பையனை வந்து ஒரு பட்டியல் சமூக பையனை வந்து செருப்ப கழட்ட விட்டாரு. திண்டுக்கல் சீனிவாசன் தான் அந்த கூத்தெல்லாம் பண்ணாரு. அப்புறம் வனத்துறை அமைச்சரா இருக்கும்போது வந்து ஏதோ ஒன்று வளர்னாரு. நான் வந்து இந்த மாதிரி வந்து வனங்களே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டாரு. இது ஊசுத்தனமா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு கிடக்க வேண்டியதான். இதுங்க 2யும் தயவுசெய்து ஒழிச்சு கட்டுங்க தயவுசெய்து அதிமுக இருந்து. அதான் அதிமுக நல்லது. இல்ல இருந்தாலும் பெண்ணிய போராளியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காதது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது அந்த நேரத்துல. எடப்பாடி பழனிசாமி பெண்ணிய போராளியும் கிடையாது, புரட்சி தமிழரும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பாஜக RSS பார்ப்பன 3% கும்பல், மோடி அமித்ஷாவோட கொத்தடிமை. இன்னொன்னு சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரமாட்டாரு, ஸ்டாலின் தான் முதலமைச்சரா வருவாருன்னு திண்டுக்கல் சீனிவாசன் தான் சொன்னாரு. அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. திண்டுக்கல் சீனிவாசன் வந்து செல்லூர்ராஜ் வேற சொன்னாரு. மீனாட்சி அம்மன் கோயில போய் பிரார்த்தனை பண்ணாங்க 2 பேரும். அது இன்னொன்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னாரு. என்ன சொன்னாரு அதை மறந்து இன்னொன்னு சொன்னாரு திண்டுக்கல் சீனிவாசன். ஏப்பா நீங்க பாடி என்னைய கொண்டு போய் கோத்து விட்டுறாதீங்கப்பா எங்க டேடி மோடி கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாரு திண்டுக்கல் சீனிவாசன். அது மாதிரி இவங்க வந்து வெக்கமான சூடு சொரண சுயமரியாதை எதுவுமே இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு படிப்பறிவு, பட்டறிவு, கல்வி அறிவு, கொள்கை, கோட்பாடு, தத்துவம் ஒரு மண்ணாங்கட்டி அளவும் தெரியாது இந்த சிவி சண்முகத்துக்கும் இந்த திண்டுக்கல் சீனிவாசனுக்கும். தயவு செய்து இவங்க அதிமுக நீக்குங்க. அதான் அதிமுக நல்லது. அதிமுகவே அழிஞ்சு போச்சு, கட்சி முடிஞ்ச 2020 அதிமுக உள்ள புதைக்க போறாங்க. இவங்க இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அதான் வந்து இவங்களை பத்தி பேசுறதே அசிங்கமா இருக்கு எனக்கு. இதுல ஒரு புறம் பார்த்தோம்னா ரஜினிகாந்த வந்து ஆதவர்ஜனா வந்து சூப்பர் ஸ்டார் என்ற சொல்லக்கூடிய விமர்சனம் பண்றாரு. இங்கிட்டு லேடி சூப்பர் ஸ்டார் வந்து விமர்சனம் ஆகுது. எப்படி பார்க்கலாம்? தொடர்ந்து வந்து ஒரு திரைத்துறையை சேர்ந்தவங்க வந்து தாக்கப்படுது. ஆமா 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 இல்ல தோழர், இப்ப நான் சொன்ன தோழர், ரஜினிகாந்த் வந்து இந்த ஆதவர்ஜனா பொறுக்கி தாக்கியிருக்கான். அந்த பொறுக்கிக்கு வந்து என்னன்னா, அந்த பொறுக்கி வந்து
வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய ரத்தங்களை உறிஞ்சி லாட்டரியில பல கோடி சம்பாரிச்சிருக்க அந்த பொறுக்கி எச்ச பொறிக்காம அவன் அந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு நீ அரசியல பகுமானமா சுத்திட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு வந்து என்னன்னா ரஜினியை பத்தி யாரையாவது பெரிய ஸ்டாரை பேசினதால இவன் ரீச் ஆவான். அந்த கோட்பாட்டுல தான் ரஜினியை டார்கெட் பண்றாப்ல. ரஜினி அதுக்கு அறிக்கை விடுறாரு. எதுக்கு ரஜினி அறிக்கை விடுறாரு ஒன்றும் புரியல. ஏன்னா ரஜினி என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு வீடியோ விட்டுருக்கணும், கிழிச்சு வீடியோ பேசியிருக்கணும். ரஜினி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அறிக்கையை விட்டு எல்லாருக்கும் நன்றி நன்றின்னா அந்த அறிக்கையில 2 வார்த்தை தான் ஆதவர்ஜனை பத்தி சொல்லியிருக்காரு. மிச்சம் ஃபுல்லா அவருக்கு நன்றி, இவருக்கு நன்றி, இவருக்கு நன்றி, அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எனக்கு அந்த அறிக்கையை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டேன் நான். நீங்க வீடியோ விட்டுருக்கணும், நீங்க வீடியோ விட்டு கிழிச்சிருக்கணும். ஆதவி விஜய் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும் அந்த வீடியோல. ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து நம்ம மதிக்கிறோம். அவர் அரசியல் வந்து ஒதுங்கி டீசென்டா இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எந்த துரோகம் பண்ணல. விஜய் மாதிரி இந்த RSS பாஜக கைக்குலியா இருந்து தாவேகா கைக்குலியா இருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த துரோகம் ரஜினி பண்ணல. இவன் ஆதவர்ஜனை எப்படிப்பட்டவனா அந்த பொறுக்கி எப்படின்னா பெரிய இடத்த போய் சுரண்டுவான், சிவனேன்னு கிடந்து சுரண்டி விடுவான். அவங்க காச்சா பூச்சான்னு கத்தி வழக்கமாத்த கொண்டு செருப்பை கொண்டு சாணியை முக்கி அடிப்பாங்க. ஆதவர்ஜனா அதை வச்சு ஃபேமஸ் ஆயிடுவான். இதான் அவன் பாலிசியே தான். நீ நல்லா பாருங்க, மார்டின் மகளை போய் கரெக்ட் பண்ணேன். ஏன்னா மார்டின் பெரிய கோடீஸ்வரன். அவளை மகளை கரெக்ட் பண்ணா அவன் பல கோடியை சுருட்டிடலாம். திருமாவளவன் போனா விசி காட்ட போனேன், அவங்க விளக்கமாறு செருப்பை கொண்டு அடிச்சு பத்தி விட்டாங்க, ஓடி போயிட்டான். திமுக காட்ட போனேன், அவங்க விளக்கமாறு செருப்பை கொண்டு அடிச்சு பத்தி விட்டாங்க, ஓடி போயிட்டான். அதிமுக காட்ட போனேன், அடிச்சு பத்தி விட்டாங்க. எல்லா இடமும் படிச்சு பத்தி விட்டு இப்ப என்ன பண்றேன், அதாவது விஜய்கிட்ட போய் தஞ்சம் பூந்திருக்கேன். இப்ப அவனுக்கு என்னன்னா அவனுக்கு ஒரு ஸ்பாட்லைட் தேவைப்படுது, ஒரு புகழ் வெளிச்சம் தேவைப்படுது. அப்ப யார சுரண்டுனா அது வரும்ன்றப்ப ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார், இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா, கோலிவுட் சூப்பர் ஸ்டார். அப்ப அவரை சுரண்டா ரஜினி விளக்கமாத்த கொண்டு அடிச்சிட்டார். திரும்ப ஆதவர்ஜனாவோடது என்னன்னா அடுத்த நம்ம சுரண்டுறது, அவங்க செருப்பு விளக்கமாத்த கொண்டு அடிச்ச உடனே அதை வச்சு ஃபேமஸ் ஆகிக்கிறது. இப்படிப்பட்ட மானம் கெட்டவன் தான் ஆதவர்ஜனா. எனக்கு வந்து என்னன்னா இதை வந்து தயவுசெய்து இதோட விட்டுருங்க. இந்த தண்டகர்மாந்திரனை பத்தி நம்ம நேர்காணல வைக்க வேணாம் இனிமேல். ஓகே, பல்வேறு கருத்துக்கள் வழங்கிய மிக்க நன்றி. நன்றி.